இன்றைக்கி பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தோல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சோறெல்லாம் எடுத்துகிட்டு காய் திருவியில் சீவி காமிக்கிறேன் எப்படின்னு. பார்த்திங்கன்னா பூசணிக்காயெல்லாம் சுத்தம் பண்ணி இப்படி காய் சீவில் சீவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டோம். இது தண்ணி பூசணிக்காய் இவ்வளோ வந்திருக்குது. நீ எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அல்வாவுக்கு தேவையானவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை, 10 முந்திரி, 4-5 ஏலக்காய், கொஞ்சம் நெய், இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிங்க. நெய் காயிட்டு முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். வறுவட்டுச்சுன்னு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கோங்க. அதிலே பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஓட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிங்க. ஓட்டுனதுக்கப்புறம் இந்த வடித்த தண்ணி பாதி ஊற்றிக்கலாம், அத்தனையும் ஊற்றக்கூடாது. இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இவ்வளோ ஊற்றிக்கிங்க. நல்லா வேவிட்டு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு சூடில் வதக்கிங்க. நீ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சுருண்டு வந்துன்னா நீ சர்க்கரை போட்டுக்குவோம். உள்ளே வேணும் உள்ளே போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக போடுறோம். ஒரு கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை போடுறோம். இதில் சர்க்கரை போட்ட தண்ணி விடு. தண்ணி சுண்ட வரைக்கும் ஓட்டிக்குங்க. கொஞ்சம் கிளம்புனதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்படி சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நீ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் ஓட்டிக்கிங்க. ஒரு முந்திரி சேர்த்துக்கலாம். ஓட்டிக்கிங்க. நீ முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆஃப் பண்ணிடலாம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி அல்வா சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.